வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் தமிழகம் வருகிறார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார். தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அனைத்து கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் மாதம் 3 முறை தமிழ்நாடு வர உள்ளதாக தகவல். மார்ச் 1 மதுரை, 7 வேலூர், 11ஆம் தேதி திருச்சி, தஞ்சாவூரில் பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொள்கிறார். ஐம்பது மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் உட்பட 178 விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணை. 1172 விளையாட்டு வீரர்களுக்கு 33.5 கோடி ரூபாய் மதிப்பில் ஊக்கத்தொகையும் வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையானதை தானும் உதயநிதியும் செய்து தருவோம். அடுத்து அமையும் திராவிட மாடல் 2.0வில் மேலும் பல திட்டங்களை செயல்படுத்த உள்ளோம் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. 2.0ல இன்னும் திட்டங்கள் லைன் கட்டி வர இருக்கு. நாங்களும் வென்று வருவோம், நீங்களும் தொடர்ந்து வென்று வாங்க. திமுக ஆட்சியில் இதுவரை 6578 வீரர்களுக்கு 211.39 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. 241 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். 77 கோடியே 80 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதுவரை 241 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீராங்கனைகளுக்கு 29 கோடியே 67 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் கோலாகலமாக நடைபெற்ற சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 5 ஆண்டு கால விளையாட்டு சாதனை கொண்டாட்டம். சென்னை செம்மஞ்சேரியில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச விளையாட்டு நகரத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தொடங்குகிறது. முதலமைச்சர் அவர்கள் அதை திறந்து வைக்கிறார்கள். எல்லோரும் உற்சாகமான கைதட்டலோடு சர்வதேச விளையாட்டு நகரம் உங்கள் முன்பாக இதோ விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு ஆல்ரவுண்டராக செயல்பட்டு வருகிறது. உலகமே திரும்பி பார்க்கும் அளவில் தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் பல சாதனைகளை செய்து வருவதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விளையாட்டுத் துறையின் சாதனை கொண்டாட்ட விழா. அரங்கை அதிர வைத்த தமிழகத்தின் பாரம்பரிய இசைக்கருவிகளின் இன்னிசை. தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் இன்று முதல் ரமலான் நோன்பு கடைபிடிக்கலாம். ரமலான் நோன்புக்கான பிறை தென்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி அறிவிப்பு. கூட்டணி குறித்து அறிவிக்கவில்லை என கவலைப்பட வேண்டாம். சரியான நேரத்தில் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி அமையும். சென்னை ஐனாவரத்தில் நடைபெற்ற தேமுதிக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து எங்கள் மாவட்ட கழக செயலாளர், நான் எப்பவும் சொல்றதா இப்பவும் சொல்றேன், எங்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக என் கண் முன்னாடி இருக்கின்ற
எங்களுடைய பகுதி வட்ட மகளிரணி நிர்வாகிகள் யாருடன் கூட்டணி வைக்கணும் நீங்கள் எல்லாம் விரும்பினீர்களோ அந்த கூட்டணி நிச்சயம் இந்த தேர்தலில் அமையும். வாயில் வைக்கும் ஓரல் நிக்கோட்டின் பவுச்சஸ் பயன்படுத்தவோ விற்பனை செய்யவோ கூடாது. அங்கீகரிக்கப்படாத ஓரல் நிக்கோட்டின் பவுச்சஸை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் எச்சரிக்கை. சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட நாளை முதல் விருப்ப மனு விநியோகம். மார்ச் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. மாநிலங்கள் இணைந்து நடத்தும் கூட்டாட்சியாக மத்திய அரசு இருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேச்சு. இன்னும் எத்தனை நாள்கள் தான் வாங்கும் இடத்தில் நாம் இருப்பது என காட்டமாக உரை. தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். இது 2021-25 ஆண்டு திமுக ஆட்சியில் வேளாண் துறையில் 3.85% மட்டுமே வளர்ச்சி அடைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 2019 வரையிலான அதிமுக ஆட்சியில் 5.65% வளர்ச்சி அடைந்ததாகவும் பெருமிதம். கூட்டாட்சி கருத்தியல் என்பது மாநிலங்களுக்கான சலுகை அல்ல, நாட்டிற்கான பாதுகாப்பு அரண். மாநில சுயாட்சிக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தில் திருத்தம் தேவை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்த. சீர்திருத்தமும் தேவை. கடந்த 76 ஆண்டுகளில் 106 முறை இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. எனவே நாம் முயன்றால் மீண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த முடியும். இங்கே தீர்ப்பில் கூட்டாட்சி அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டத்தை சட்டப்பேரவையில் கேள்விக்குறியாக்கியுள்ளார் முதலமைச்சர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. அரசியல் சாசன சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி வைத்த அரசியலமைப்பு சட்டத்தை இன்று சட்டப்பேரவையிலே கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர். மருத்துவ படிப்பிற்கான 7.5% இடஒதுக்கீடு தொடர்பாக திமுக அதிமுக இடையே காரசார விவாதம். ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையிலும் அரசியல் அமைப்பு விதியை பயன்படுத்தி 7.5% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தியது அதிமுக தான் எனவும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். திமுகவுடன் தொகுதி பேச்சுவார்த்தை நடத்த 4 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பி. சண்முகம் பேட்டி. திமுக கூட்டணியில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் பெறுவது என முடிவு செய்துள்ளதாகவும் திட்டவட்டம். பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழு கூடுதலான தொகுதிகளை பெறுவதற்கு, குறிப்பாக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் பெற வேண்டும் என்று மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. அதை நாங்கள் பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் பெறுவதற்கான முயற்சிகளை பேச்சுவார்த்தை குழு மேற்கொள்ளும் என்பதுதான் நான் இப்ப சொல்ல வேண்டியது. திருச்சி விமான நிலையத்தில் திருமாவளவன், சீமான், தமிழிசை, திருச்சி சிவா எம்பி சந்திப்பு. முறுவலிக்கும் முரண்கள் என்ற தலைப்பில் 4 பேரும் இருக்கும் படத்தை எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட விசிக தலைவர் திருமாவளவன்.
காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு மாநில சுயாட்சி பற்றி பேசலாமா என முதலமைச்சருக்கு தமிழிசை கேள்வி. தமிழ்நாடு அனைத்திலும் பெஸ்ட் தான், ஆனால் திமுக ஆட்சிதான் ஒஸ்ட் எனவும் விமர்சனம். வருகிற 23ஆம் தேதி வேலூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ள தவேக தலைவர் விஜய். 30 ஏக்கர் பரப்பளவில் மைதானத்தை சமன் செய்யும் பணியில் நிர்வாகிகள் தீவிரம். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணிபுரியும் தற்காலிக ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக புறநகர் மின்சார சேவையில் வரும் 20ஆம் தேதி முதல் 45 நாட்களுக்கு மாற்றம். கிளாம்பாக்கம், தாம்பரம், செங்கல்பட்டுக்கு வழக்கமான பேருந்துகளோடு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. கரூரில் வரும் 22ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மணல் கொள்ளையை தடுக்காத திமுக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கண்டனம். இந்தியா கூட்டணியிலேயே வலுவான கட்சித் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியேறிவிட்டால் இந்தியா கூட்டணி என்ற பெயரில் மட்டும்தான் இருக்கும் எனவும் சீமான் கருத்து. அந்த கட்சியில் ஒரு மூத்த தலைவராக அவர் சொல்லியிருப்பார். அது ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்கிறதுலே வலுவாக இருக்கிறது அவர் தான். 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்காரு. அவங்களுக்கே 10 உறுப்பினரை கொடுத்துருக்கிறார். வேறு எந்த மாநிலத்திலையும் அவங்களுக்கு அவ்வளவு வலு இல்லை. இப்போ அதனால இப்போ அவர் வெளியேறிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க, சுத்தமாக அந்த இந்தியாங்கிறது எழுத்தில் தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது யாரும் வலுவான தலைவர்கள் அந்த அணியில் இருக்க மாட்டாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப் கார் சேவை. பொது தனியார் பங்களிப்பு முறையில் கயிறு வழித்தடம் அமைக்கப்படும் என சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிப்பு. சென்னையில் மெரினா, பெசன்ட் நகர் உள்ளிட்ட 20 முக்கிய பகுதிகளில் சீரமைக்கப்பட்ட ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டம் செயல்படுத்தப்படும். சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிப்பு. உயர்நீதிமன்றத்தின் நிபந்தனைகளை மீறியதற்கான ஆதாரம் இருந்தால் சவுக்கு சங்கரின் ஜாமீனை போலீசார் உடனடியாக ரத்து செய்யலாம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அதிரடி உத்தரவு.
லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கான தகுதி சான்றிதழ் கட்டண உயர்வை 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைப்பு. வருகிற 25ஆம் தேதி காலவரையற்ற போராட்டம் நடத்தப் போவதாக லாரி உரிமையாளர்கள் அறிவித்த நிலையில் தமிழ்நாடு அரசு உத்தரவு. புதுக்கோட்டை அருகே வெள்ளனூர் அழகு நாச்சியம்மன் கோவிலில் தேர் திருவிழா கோலாகலம். ஆட்டம் பாட்டத்துடன் தேரை வடம் பிடித்து பக்தி பரவசத்தோடு வழிபாடு. டெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று ஏஐ தாக்க உச்சி மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. 20 நாடுகளின் தலைவர்கள், 60 அமைச்சர்கள் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அரசு பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். டெல்லியில் நடக்கும் ஏஐ உச்சி மாநாட்டில் பங்கேற்க பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் இந்தியா வருகை. பிரதமர் மோடியுடன் ஸ்பெயின், பிரேசில் அதிபர்கள் மற்றும் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை ஆகியோர் சந்தித்து ஆலோசனை. டெல்லியில் நடைபெற்று வரும் ஏஐ உச்சி மாநாடு வருகிற 21ஆம் தேதி வரை நீட்டிப்பு. நாளையுடன் நிறைவடையவிருந்த நிலையில் ஏஐ உச்சி மாநாட்டின் அட்டவணை மாற்றியமைப்பு. டெல்லி பாரத் மண்டபத்தில் நடக்கும் ஏஐ தாக்க உச்சி மாநாட்டை காண இளைஞர்கள் ஆர்வம். ஏஐ மாநாட்டை காண ஒரே நேரத்தில் மக்கள் கூட்டம் திரண்டதால் கூட்ட நெரிசல். இந்தியா, அமெரிக்கா இடையே ஆழ்கடல் இணைப்பை ஏற்படுத்துவதற்கான புதிய திட்டம். டெல்லி ஏஐ மாநாட்டில் பங்கேற்க வந்த ஆல்பபெட் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை அறிவிப்பு. ஆண்டு ஒன்றுக்கு இந்திய மாணவர்கள் 10,000 பேருக்கு விசா வழங்கப்படும் என அறிவித்தார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான். பிரதமர் நரேந்திர மோடியுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் நடவடிக்கை. ஏஐ தாக்க உச்சி மாநாட்டில் குளறுபடிகள் இருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. உலக அரங்கில் இந்தியாவை மோடி அரசு அவமானப்படுத்திவிட்டதாகவும் கண்டனம். டெல்லி ஏஐ மாநாட்டில் சீன ரோபோவை இந்திய தயாரிப்பு போல் காட்சிப்படுத்தியதற்கு மன்னிப்பு கோரியது உத்தரப்பிரதேச கல்கோட்டியா பல்கலைக்கழகம். புதிய கண்டுபிடிப்பு குறித்து தவறான கருத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை எனவும் விளக்கம். நார்வே பிரதமர் ஜோனஸ் கருடன் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு. செமிகண்டக்டர், பசுமை தொழில்நுட்பம், கடல் சார்ந்த துறைகளின் கூட்டாண்மையை விரிவுபடுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை. சிந்து நதியை தொடர்ந்து ரவி நதியில் இருந்தும் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் செல்வதை தடுக்க இந்தியா திட்டம். கத்துவா மற்றும் சம்பா மாவட்ட வறட்சியை போக்க புதிய அணை கட்டப்படும் என காஷ்மீர் அமைச்சர் அறிவிப்பு.
போதை பழக்கங்களால் வரும் நோய்களுக்கு ஊனமுற்ற ஓய்வூதியம் வழங்க முடியாது. முன்னாள் ராணுவ வீரர் தொடர்ந்த வழக்கினில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. பஞ்சாபில் திருமண விழாவில் மணப்பெண் மீது மணமகன் குடும்பத்தினர் பணமழை பொழிந்த வீடியோ இணையத்தில் வைரல். 8.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பண நோட்டுகள் வீசப்பட்டதாக வதந்தி பரவிய நிலையில் மொத்த தொகை 4 லட்சம் மட்டுமே என மணமகன் வீட்டார் விளக்கம். பிரேசில் நாட்டில் கோலாகலமாக நடைபெற்ற சம்பா நடன போட்டி. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் விதவிதமான வண்ண ஆடைகளை உடுத்தி உற்சாக நடனம். நெதர்லாந்து அணிக்கு எதிரான T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 17 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். T20 உலகக்கோப்பை தொடரின் லீக் போட்டியில் பாகிஸ்தான் அணி அபார வெற்றி. நமீபியா அணியை 102 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சூப்பர் 8 சுற்றுக்குள் நுழைந்தது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி. 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தை வீழ்த்தி அசத்தல். T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து காயம் காரணமாக இலங்கை அணி வீரர் பதிரானா விலகல். தில்ஷன் மதுசங்கா மாற்று வீரராக விளையாடுவார் என அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. ரஞ்சி டிராபி தொடரில் முதன்முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து ஜம்மு காஷ்மீர் அணி அபாரம். பெங்கால் அணியை 6 விக்கெட்டுகள் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி புதிய சாதனை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.